என்னம்மா சக்தி, குடும்பமா எங்க போறீங்க? கோயிலுக்குமா. உன் மாமியாக்காரி வீட்ல இல்லையா? சங்கரன் கோயில் வரைக்கும் போயிருக்காங்க. அதானே பார்த்தேன். இல்லனா சந்தோஷமா குடும்பமா போக விடுவாளா? சந்தோஷமா நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிங்க அத்தா. நல்லா இருந்தா அத்தை, அவங்க ஏன் இப்படி சொல்றாங்க? குடும்பமா எங்கேயும் போனதே இல்லையா? அது அத்தை சொல்லாம எங்கேயும் போக முடியாது மீனாட்சி. யோ மாப்ள, பையா மாப்ள, என்ன மாப்ள பட்டு வேட்டி சட்டலாம்? அத்தா எப்படி இருக்கு? பொண்டாட்டியோட கோயிலுக்கு போறேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, இதான் என் பொண்டாட்டி. கலக்குற மாப்ள, என்ஜாய் பண்ணியா? என்ன சேது மாமா, ஹாய், என்ன பண்றிய? நல்லா இருக்கியா? எங்க கூட்டு போற? அது கோயிலுக்கு. இதான் என் பொண்டாட்டி. நல்லது நல்லது நல்லது. பாத்து பத்திரமா கூட்டு போயா. ஆமா. அண்ணா, இதான் என் பொண்டாட்டினா. ஏய், எதுக்கு எல்லார்கிட்டயும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு ஏலம் விட்டுட்டு இருக்க? பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு தானே சொல்ல முடியும். நீ சொன்னா நான் உன் பொண்டாட்டி ஆயிடுவேனா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏய் மீனாட்சி, என்ன இது ரோட்ல நின்னு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? மா, பாருமா இவன் எப்படி பண்றான்னு. அத்த, புது பொண்டாட்டிய 4 பேருக்கு அறிமுகப்படுத்த கூடாதா? ஏய், அப்படி சொல்லாத. ஜீவா, அவளை ஏன் வம்புக்கு இழுக்கிற? சரி மதினி, இனிமே நான் அப்படி சொல்லல. போதுமா? வாங்க போவோம். அக்கா, ஜீவா, எப்படி இருக்கிய? நல்லா இருக்க. நல்லா இருக்கு. இதான் மீனாட்சி, என் இவளோட புருஷன் தானா? ஏய், ஏமா பொண்டாட்டி தானே சொல்லக்கூடாது? நான் உன் புருஷனை சொல்லிக்கலாம்ல. எனக்கு அதுல பெருமைதான். அத்தை, இவனை சும்மா வர சொல்லுங்க, இல்லன்னா நான் கோயிலுக்கே வர மாட்டேன். ஏய் மீனாட்சி, இருமா ஜீவா, அடி வாங்காத, அமைதியா வா. சரிம்மா சரிம்மா, நான் என்ன பேசினாலும் ஒரே குத்தமா இருக்கு. சரிம்மா, நான் இனி எதுவுமே பேசல. வாங்க.